30 வயசுக்கு மேல ஆன யார்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் சொல்லுங்கன்னு கேட்டாலும், அவங்க சொல்ற முதல் அட்வைஸ் "உன்னுடைய ஹெல்த்த பார்த்துக்கோங்க" அப்படின்றதா தான் இருக்கும். 20 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஹெல்த் அப்படின்றது ரொம்ப டைனாமிக்கா இருக்கும். அதே மாதிரி தான் 20 வயசுக்கு மேலேயும் இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால 20 வயசுக்கு மேல நம்மளுடைய ஹெல்த்த நம்ம ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கணும். அத ஒழுங்கா பார்த்துக்கிட்டா 30 வயசுக்கு மேல நம்மளுடைய உடம்பு நமக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்லும். அதனால நல்ல உணவ தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். கடந்த சில நூற்றாண்டுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு உணவையும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. பேக்கேஜ்ல வர எந்த ஒரு உணவையும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. நல்ல தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் என்ன நெனச்சுட்றோம்னா, தூங்குறது அப்படின்றது டைம் வேஸ்ட் அப்படின்னு நெனச்சுட்றோம். ஆனா தூக்கமும் ஒரு கடின உழைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தினமும் 7 மணி நேரமாவது குறைஞ்சது தூங்கணும். அதே மாதிரி எக்சர்சைஸும் ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு 4 நாளாவது ஹார்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணக்கூடிய, நெறைய ஸ்வெட் பண்ணக்கூடிய ஹெவி எக்சர்சைஸ பண்ணணும். 5லேருந்து 6 நாள் மைல்டு எக்சர்சைஸ் ஆன வாக்கிங், ஸ்ட்ரெச்சஸ பண்றதும் ரொம்ப நல்லது.